திருச்சியில் சட்டம் பயிலும் பட்டியல் சாதி மாணவருடைய குளிர்பானத்தில் சிறுநீர் கலப்பா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தனா, திருச்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் 22 வயது பட்டியல் சாதி மாணவருக்கு குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து கொடுத்ததாக எழுந்த புகார்ல 2 மாணவர்களை பல்கலைக்கழக நிர்வாகம் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. பல்கலைக்கழகத்தில் இளநிலை சட்டப்படிப்பில் இறுதியாண்டு படித்து வரக்கூடிய 22 வயது பட்டியல் சாதி மாணவர் கடந்த 10ஆம் தேதி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மாணவருடைய புகார் பற்றி விசாரிக்க குழு அமைத்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் உத்தரவிட்டிருக்காரு. இளநிலை சட்டப்படிப்பில் இறுதியாண்டு படித்து வரக்கூடிய பட்டியல் சாதி மாணவருக்கு நடந்தது என்ன, விசாரணை குழு எப்போ அறிக்கையை சமர்ப்பிக்கும்? மாணவர் கொடுத்த புகாரின்படி ஜனவரி 6ஆம் தேதி மாலை முதல் பாதிக்கப்பட்ட பட்டியல் சாதி மாணவரும் அவரோட இளநிலை இறுதியாண்டு சட்டப்படிப்பு படிக்கக்கூடிய வேறு சில மாணவர்களும் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய விடுதியில சந்திச்சிருக்காங்க. அவங்க தங்களினுடைய தேர்வுகள் தொடர்பாக சந்தித்து பேசிக் கொண்டதா புகார்ல சொல்லப்பட்டிருக்கு. பல்கலைக்கழக நிர்வாகத்தின்படி வழக்கமான தேர்வுகள் முடிந்தவுடனே ஜனவரி 7ஆம் தேதி முதல் மறு தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. மாணவருடைய புகாரின்படி பாதிக்கப்பட்ட பட்டியல் சாதி மாணவரும் மற்ற மாணவர்களும் இணைந்து தங்களுடைய படிப்பு குறித்து ஆலோசித்துக் கொண்டிருந்தாங்க. அப்போ மாணவர்கள் குளிர்பானம் அறிந்திருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்ட பட்டியல் சாதி மாணவர் குடித்த குளிர்பானத்துல சிறுநீர் கலந்து கொடுக்கப்பட்டதாகவும் அதை தாம் தெரியாம குடிச்சிட்டதாகவும் மாணவர் தன்னுடைய புகார்ல சொல்லியிருக்காரு. சம்பவம் ஜனவரி 6ஆம் தேதி இரவு சுமார் 12 மணி அளவுல நடந்ததா மாணவர் தன்னுடைய புகார்ல குறிப்பிட்டதா சொல்லப்படுது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பட்டியல் சாதி மாணவர் ஜனவரி 10ஆம் தேதி பல்கலைக்கழக பதிவாளர் பாலகிருஷ்ணன் கிட்ட புகார் மனு கொடுத்திருக்காரு. பாதிக்கப்பட்ட மாணவர் தன்னுடன் படிக்கக்கூடிய 2 மாணவர்கள் மீது புகார் கொடுத்தார். புகார் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பாலகிருஷ்ணன் இதை பற்றி சொல்லும்போது, விதிகளின்படி மாணவர் புகார் வந்தவுடனேயே அது பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் அதே நாளில் குற்றம் சாட்டப்பட்ட 2 மாணவர்களையும் இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கார் அப்படிங்கிறாரு பாலகிருஷ்ணன். துணைவேந்தர் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட விசாரணை குழுவில் பல்கலையின் உதவி பேராசிரியர்கள் இருக்காங்க. அவங்க ஜனவரி 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பாதிக்கப்பட்ட மாணவர், குற்றம் சாட்டப்பட்ட மாணவர்கள், இருப்பிட விடுதி காப்பாளர் மற்றும் உடன் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட விசாரணையை நடத்தியிருக்காரு. இந்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக அமைத்த குழு விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போதே பாதிக்கப்பட்ட பட்டியல் சாதி மாணவர் புகாரை திரும்ப பெற முயற்சியிருக்காரு. ஆனா ராகிங் தொடர்பான சட்ட விதிகளின்படி மாணவர் புகாரை திரும்ப பெற முடியாது அப்படிங்கிறாரு பல்கலைக்கழக பதிவாளர் பாலகிருஷ்ணன். பாதிக்கப்பட்ட மாணவர் புகாரை திரும்ப பெற முயன்றதும் உண்மைதான். ஆனா ராகிங் தொடர்பான புகாரை அப்படி திரும்ப பெற முடியாது. அதே போல அதை பத்தி முடிவெடுக்க நான் உரிய நபரும் கிடையாது அப்படின்னு பாதிக்கப்பட்ட மாணவர்கிட்ட இவர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவர் திரும்ப பெற வந்த பிறகு மாணவனிடம் விசாரணை குழு விசாரணை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறாரு பாலகிருஷ்ணன். மாணவர் புகார் தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட குழுவினர் வரும் 18ஆம் தேதி அல்லது 19ஆம் தேதி அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சட்ட விதிகளின்படி அதில் மாணவர் துன்புறுத்தப்பட்டுள்ளது உறுதியாகும் பட்சத்தில் அறிக்கை கிடைத்த 24 மணி நேரத்தில் பல்கலைக்கழக நிர்வாகம் போலீஸ்ல புகார் கொடுக்கணும். மாணவர் புகார் கொடுக்க தாமதத்திற்கான காரணம் மற்றும் இப்போ புகாரை திரும்ப பெறுவதற்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடந்திருக்கிறதாவும் பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இந்திய பல்கலைக்கழக மானியக்குழு ராகிங் குற்றங்களை தடுக்கவும் பாதிக்கப்படுவோரை காக்கவும் ஒவ்வொரு கல்லூரியிலும் முதல்வர் அல்லது தலைவரின் தலைமையில துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் அடங்கிய ராகிங் தடுப்பு குழுவை அமைக்கணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. ராகிங் குற்றத்தால் பாதிக்கப்படுவோர் கல்லூரிகள் இருக்கக்கூடிய இந்த கமிட்டியில புகார் கொடுக்கலாம். அதே போன்று அதுக்கான இணையதளங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணையதளங்களையும் அவர்கள் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வைக்கலாம். ஆனா கல்லூரிகளில் ராகிங் நடக்கும்போது மாணவர்கள் தைரியமாக புகார் கொடுக்கணும். அதுக்கான பல்வேறு விதிமுறைகளை அரசு வகுத்து வச்சிருக்காங்க. அந்த விதிமுறைகளை பின்பற்றி மாணவர்கள் புகார் கொடுத்தால் அவர்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து அவங்க தப்பிக்கலாம்.